இடம் இது? இது எதுக்கு நமக்கு அப்பா அனுப்பி இருக்கிறாரு? அவரே கேட்போம். ஆனந்தி. அப்பா என்னப்பா ஏதோ போட்டு அனுப்பி இருக்கிற? ஆமாம்மா, அக்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளம்மா. இங்க காரைக்குடியில கவர்மெண்ட்ல பஸ்ல கண்டக்டரா இருக்காருமா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கம்மா. நீ பார்த்தேல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆளு பார்க்க நல்லாத்தே இருக்கிறாரு. குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சீங்களா? விசாரிக்காம இருப்பமாமா. பையனுக்கு அண்ணன் 2 பேரு, நல்ல வசதியான குடும்பத்துல பொண்ணு எடுத்து காரைக்குடியில வீடு வாங்கி அங்கேயே தங்கிட்டாங்க. 3வது தான் நம்ம மாப்பிள்ள. அன்னைக்கு 2 பேரும் அப்பா அம்மாவை பாக்குறது இல்லைன்னு வருத்தம். வர்ற பொண்ணுக்கு வசதி இல்லைன்னாலும் குடும்பத்தையும் அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்கம்மா. சரி, குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கேன்னு சொல்லி பேசி முடிக்கலாம்னு இருக்கோம். சரிப்பா, அக்காவுக்கு பையனை பிடிச்சிருக்குதா? பிடிக்காம என்ன, பிடிச்சதுனாலதான் உனக்கு போட்டோ அனுப்புனா. எங்க அக்கா கிட்ட போன கூட? இருமா ஆனந்தி பேசணுமா? ஏய், எங்கடி போறவ? இங்கேயே பேசு. ஏய், நீ போத்தா, போய் பேசு. யார் என்னத்த அப்படி பேசுற போறாளுங்க? உலகத்துல இல்லாதத. இங்க பாரு, அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கும், பேசிக்கிறாங்க. உனக்கு என்ன? சொல்லுப்ல. என்னக்கா, பையன் போட்டோவை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்குதா? நமக்கு பிடிச்சிருக்கிறதுல என்ன இருக்கு? அப்பா விருப்பம்தான். தாரு, அப்பாவா கட்டிக்கு போறாரு. நீ இதே காலம் முழுக்க குடும்பம் நடத்த போற. உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? அத தெளிவா சொல்லுக்கா. பாக்குறதுக்கும் நல்லாதான் இருக்காரு, குணம் எப்படின்னு தான் தெரியல. அதெல்லாம் விசாரிச்சுக்கலாம்க்கா. மத்தபடி உனக்கு சம்மதம் தானே? எனக்கு அப்புறமும் நீ ஒருத்தி இருக்கல்ல, உனக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்க வேணாவா? எனக்கு சம்மதம் தான். அக்கா அக்கா அக்கா, நீ எனக்காகலாம் ஒண்ணு தியாகம் பண்ண வேணாம். எனக்கு அழகா இருக்கிறான். எத்தனை காலம் ஆனாலும் எனக்காக காத்திருப்பான். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தே கல்யாணம், இல்லனா வேற மாப்பிள்ள பாக்கலாம். என்னடி சொல்ற? அழகா இருக்கானா? முடிவே பண்ணிட்டியா? உன்கிட்ட சொல்லல. நான் அழகனை பார்த்து பேசி 2 பேரும் ராசி ஆயிட்டோம். இது எப்படி? அப்பா ஊருக்கு வந்தார்ல, அதுக்கு முந்தின நாள் தான். அடிப்பாவி, யார்தான் அந்த அழகன்? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நேர்ல ஊருக்கே கூட்டியாரேன், பார்த்து அசந்து போடுவேன். ஏய், அழகு முக்கியம் இல்ல பிள்ள, அன்பானவனாங்கிறது தான் முக்கியம். என்ன சொன்ன? அன்பானவன் தான் முக்கியம்னு சொன்னேன். அன்பதே நிறைய இருக்குதே. நேர்ல பாக்கும்போது எவ்வளவு அன்பு இருக்குதுன்னு நீயே புரிஞ்சுப்ப. சரி, ஏன் கதையை விடு. நெசமாவே உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா இல்ல வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லட்டுமா? பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே? அப்ப அடுத்த மாசத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதே. சி போடி. வெக்கப்படுற? சரிதே. ஐயோ, எனக்கு பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையே. நான் அப்பா கிட்ட குடுக்கறேன். சரிக்கா, கொடு. இந்தாங்கப்பா, பேசுங்கப்பா. என்னம்மா, அக்கா என்ன சொல்லுது? அப்பா, அக்காவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. பேசி முடிச்சிருப்பா. சரிம்மா, பேசி முடிச்சிடலாம். இப்படி இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எம்புட்டு நாள் ஆகுது. இப்பவே கல்யாண கிளை வந்துருச்சுங்க. சட்டு புட்டுன்னு முடிச்சிருவோம். அப்புறம் என்னப்பா, பேசி முடிச்சு போடுவோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்கம்மா. என்னப்பா? அன்னைங்க 2 பேரும் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்கிறதுனால கொஞ்சமாவது நகை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நாளைக்கு சபையில யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாம 8 பவுனாவது போடணும்னு எதிர்பார்க்கறாங்கம்மா. அதுக்கு 6-7 லட்சமாவது ஆகும்மா. அம்பிட்டு தானேப்பா? ஆமாம்மா. சரிப்பா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீங்க பேசி முடிச்சிருங்க. சரிம்மா, அப்பா வச்சிடுறேன். சரிப்பா.
தலைய அடமானம் வச்சாவது இந்த தடவை கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடணுங்க. இல்லனா ஊர்ல நாம தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. 7 லட்சமா? ஒரு மாசத்துக்குள்ள எப்படி ஏற்பாடு பண்ண போறோம்? வெள்ளக்கா புலி கருப்பா, நீ இதே நல்ல வழியை காட்டணும். அளவு கரெக்டாக இருக்கான்னு பாரு. ஓகே. ஷோல்டர் சைஸ் எவ்வளோ மாப்பிள்ள? இல்லை இல்லை ஓகே. வாங்க மேடம். நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே மேல வந்திருப்பேனே மேடம். நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்துகிட்டு? மகேஷ் ஏதோ குட் நியூஸ் சொல்லணும், கீழே வாங்க நானும் வந்துறேன்னு சொன்னா. எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னு சொன்னா, அதான் நான் கீழே வந்தேன். சரிங்க மேடம். அரவிந்த், நீ ஏதோ ஆர்டர் விஷயமா போயிருந்தியே, அது என்னாச்சு? அது பிரான்ஸோட லீடிங் கம்பெனி லிமிடெட் எடிஷன் ஆண்டி. ஒரு 2000 பீசஸ் ரெடி பண்ண சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸ் ஆண்டி, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதால வந்துட்டேன் ஆண்டி. ஓ, டேய் என்னடா அந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கான்? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? டேய் அந்த பிராண்ட் எவ்வளோ பெரிய பிராண்டு தெரியுமா? நாம தான் அதை ப்ரொடியூஸ் பண்றோம்னு வெளியே தெரிஞ்சா கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஸ்டாஃப்ஸ்க்கும் நல்ல மரியாதை கிடைக்கும்டா. அந்த ஆர்டர் எடுக்காம வந்திருக்கான்டா அந்த ஆளு. அன்பு, அம்புட்டு பெரிய கம்பெனியா அது? அந்த பிராண்ட்ல ஒரு டிஷர்ட் எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். என்ன ஒரு 400-500 இருக்குமா? 400-500 ரூபாயா? 40,000 ரூபா ஒரு டிஷர்ட்டே. 40,000னா அப்ப பாத்துக்கோ எவ்வளவு பெரிய பிராண்டுன்னு. ஆத்தி, 40,000மா? என் 3 மாசம் சம்பள பணமாச்சே. அது 2000 பீஸ்னா? அப்படிப்பட்ட ஆர்டரை விட்டுட்டு வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்கான் பாரு இந்த ஆளு. ஏய், அங்க என்ன சத்தம்? மாம், வா மகேஷ், என்ன குட் நியூஸ்? சொல்றேன் மாம். எல்லாரும் இங்க வாங்க. கமான் 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 கமான். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நம்ம கம்பெனியோட வேல்யூவை எங்கேயோ கொண்டு போற மாதிரி ஒரு ஆர்டரை பேசி ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம்னா லாஸ்ட் மந்த் நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டை விட 3 மடங்கு லாபம் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா மாசமும் வேலை இருக்கும். மகேஷ், அப்படின்னு ஆர்டர்? பிரான்ஸ்ல இருக்கிற லீடிங் கம்பெனியோட லிமிடெட் எடிஷன் ஆர்டரை நான் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன்.